வெல்கம் டு தி சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உன்னை சுத்தி பாரு. உனக்காக எத்தனை விஷயம் இருக்குன்னு பாரு. அதை விட்டுட்டு நீ உனக்கு இல்லாததை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்க. அதனால நாம என்ன பண்ணுவோம்னா, உனக்காக இருக்க விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நன்றி செலுத்துவோம், கிராட்டிடியூட் பண்ணுவோம். பாஸ்டர் நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கியா, ஃபியூச்சரை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கியா, அப்ப இந்த வீடியோ உனக்கு தான். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹாப்பினஸ் விசஸ் கம்ஃபர்ட்னஸ். இப்போ முதல்ல ஹாப்பினஸ்னா என்ன, சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கியா, சரி நீ அதுவே நினைச்சிட்டு போ. கம்ஃபர்ட்னஸ்னா என்ன, சௌகரியம் நினைச்சிட்டு இருக்கியா, அதுவே நினைச்சிட்டு போ. நாம இப்ப அதை பத்தி பார்க்க போறோம். ஒரு கதையில இருந்து பார்க்கலாம். விவசாயி அவர் வீட்டுக்கு போற வழியில இருக்க வயல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. இப்ப அவர் போற பாதையில கல்லு முள்ளா இருந்துச்சுன்னா அவரால் வயலை பார்த்து சந்தோஷப்பட முடியுமா? ஏன்னா அவர் போற பாதையில இருக்க கல்லு முள்ளு அவர் காலை பாதிக்கும். அதனால அவரால் சந்தோஷப்பட முடியாது. இப்ப அதே பாதையில அவர் போற பாதையில ஃபுல்லா மணலா இருந்துச்சுன்னா அவரால் ஈஸியா நடந்து போக முடியும். அதனால அவரு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாரு. அவரால் வயலை பார்த்து சந்தோஷப்பட முடியும். இப்ப உங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லணும்னா, நீங்க பஸ்ல போறீங்க. பஸ் கூட்டமா இருந்துச்சுன்னா நீங்க அந்த பயணத்தை ரசிப்பீங்களா? மாட்டீங்கல்ல. இப்ப ஏசி பஸ்ல விண்டோ சீட்ல லைட்டா மழை வரும்போது பாத்தீங்கன்னா, நீங்க அந்த மழையை ரசிக்க முடியும். உங்களால சந்தோஷப்பட முடியும். ஆனா அந்த கூட்டமான பஸ்ல உங்களால சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா அங்க உங்களால கம்ஃபர்ட்னஸை ஃபீல் பண்ண முடியல. இன்னைக்கான வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.